ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஆண் பூனைகள் செய்யும் அலப்பறைகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஆண் பூனை என்ன, பெண் பூனை என்ன, எல்லா பூனையும் ஒரே மாதிரி தானே இருக்கும், இதுல என்ன வித்தியாசம்னு நீங்க கேட்டா, ஆண் பூனைகளின் குணாதிசயங்கள் மிகவும் தனிப்பட்டவை அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க இப்ப அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். முதல் விஷயம், அதனோட வில்லன் போன்ற குணம். ஆண் பூனைகள் எப்பவுமே அதனோட குட்டிகளை அல்லது வேறு பூனைகளின் குட்டிகளை விரும்புறதே இல்லை. பூனை குட்டிகளை ஆண் பூனைகள் கடித்து குதறி கொன்று கூட போட்டுரும். இதுக்கு காரணமா 2 விஷயங்களை சொல்லலாம். முதல் காரணம், பெண் பூனைகள் குட்டிகளை போட்ட பின் அதை கவனித்துக் கொள்வதிலேயே முழு நேரத்தை செலவிட ஆரம்பிக்கும். ஒரு 3 மாசத்துக்கு அது குட்டிகளை பாலூட்டி சீராட்டி அதுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி இடங்களை மாற்றி பாதுகாப்பா வளர்க்கும். இதை பார்க்கிற ஆண் பூனைகளுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடும். என்னடா இந்த பெண் பூனை நம்ம கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வர்றதே இல்ல, இந்த குட்டி சனியன்கள் இருக்கிற வரை இவன் நம்ம கிட்ட வரமாட்டா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு வில்லன் மாதிரி யோசித்து பூனை குட்டிகளை கவ்வி கடித்து குதறி கொன்று போட்டு விடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் நடந்திருக்கு. எங்க வீட்டுல பெண் பூனை ஒண்ணு 3 குட்டிகள் போட்டிருந்துச்சு. அந்த குட்டிகளின் அப்பா ஒரு ஸ்ட்ரீட் கேட் தான். ஏன்னா அப்ப எங்க கிட்ட எந்த ஆண் பூனையும் இல்ல. அந்த ஸ்ட்ரீட் கேட் அப்பப்ப எங்க வீட்டுக்கு வெளியே வரும். நாங்க வைக்கிற பால் கருவாடு எல்லாம் சாப்பிடும். குட்டிகள் பிறந்த பிறகு சரி இது அப்பா பூனை தானே, அதுகிட்ட கொண்டு போய் ஒரு குட்டிய வைக்கலாம், அது கொஞ்சம் அப்படின்னு நினைச்சு என்னோட மகன் 3 குட்டிகள்ல 1 மட்டும் எடுத்துட்டு போய் அது வரக்குள்ள அதன் பக்கத்துல வச்சான். பார்த்துட்டே இருந்த அந்த ஆண் பூனை அந்த குட்டிய வெடுக்குன்னு கழுத்துல கவ்விக்கிட்டு ஓடியே போயிருச்சு. என் மகனும் அதை துரத்திக்கிட்டே போனான். ஆனா அது அதுக்குள்ள அந்த குட்டிய கடிச்சு குதறி போட்டுருச்சு. அப்ப எங்களோட அறியாமைனால அந்த குட்டியோட உயிர் போயிருச்சு. இப்ப கூட அந்த சம்பவம் எங்களுக்கு வருத்தமா தான் இருக்குது. அதன் வில்லன் போன்ற குணத்துக்கு இன்னொரு காரணம், ஆண் பூனைங்க ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல அதிகப்படியான பூனைகள் இருக்கிறத விரும்புறதே இல்லை. அதிலும் குறிப்பா ஆண் பூனைங்க அதிகம் இருந்தா அது கண்டிப்பா சினிமா ஹீரோ வில்லன் கிட்ட சண்டைக்கு போற மாதிரி ஆக்ரோஷமா சண்டைக்கு போகும். ஆண் பூனை அந்த இடத்துல அது மட்டுமே ராஜாவா உலாவர நினைக்கும். அதனால வேறு பூனைகள் வந்தா துரத்தி அடிக்கும். ஒரு சில ஆண் பூனைகள் மட்டும் இதுக்கு விதிவிலக்கா இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி மேல் கேட்ஸ் ஆர் லைக் திஸ். இப்ப ஆண் பூனை செய்யற 2வது அலப்பறை என்ன அப்படின்னு பார்த்தரலாம். வீட்டை விட்டு ஓடி விடுவது. பல ஆண் பூனைங்க நாம வளர்த்துட்டு இருக்கக்குள்ள திடீர்னு காணாம போயிரும். நாமளும் பல இடத்துல தேடி டென்ஷன் ஆகி கடைசியா அழுதுட்டு உட்காந்துருவோம். அது கடைசி வரை வரவே வராது. அதுக்கு என்னாச்சோன்னு நாம நினைச்சு சோர்ந்து போயிருவோம். இந்த ஆண் பூனைங்க ஏன் இப்படி செய்து? இதுக்கு காரணம், அது பெண் பூனைகளை தேடி இனச்சேர்க்கைக்காக செல்வது, வெளியே செல்லும் போது வேறு ஆண் பூனைகளுடன் சண்டை போட்டு காயமாகி நகர முடியாமல் போவது, தூரமாக சென்று வழி தவறி போவது போன்ற காரணங்களை சொல்லலாம். ஆண் பூனை செய்யும் 3வது அலப்பறை, அது இருக்கும் இடங்கள்ல யூரின் ஸ்ப்ரே செய்து, நான் ஒரு பூனை இங்க இருக்கிறேன், இதை மீறி யாரும் உள்ளே வராதீங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்வது. அது என்ன யூரின் ஸ்ப்ரே அப்படின்னு கேக்குறீங்களா? அது பூனை வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண் பூனைங்க தன்னை தவிர வேறு எந்த பூனையும் அந்த ஏரியாவுக்குள் நுழையக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்துல அது இருக்கும் இடத்துல ஆங்காங்கே செவுத்துல, கதவுகள்ல, ஜன்னல்ல, வீட்டின் வெளிப்புறங்கள்ல யூரின் ஸ்ப்ரே பண்ணி வச்சிரும். இதை ஸ்மெல் பண்ற வேறு பூனைங்க, அடடா இங்க நம்மள மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான், இங்க நுழையிறது நமக்கு நல்லதில்ல, நம்மள அவன் அடிச்சு போட்டுருவான் அப்படின்னு ஓடியே போயிரும். 4வது அலப்பறை, பெண் பூனைகளிடம் அது காட்டும் பாசம். ஆண் பூனைங்க எப்பவுமே பெண் பூனைகளை பார்த்தா அதிகமா சீன் போட ஆரம்பிக்கும். ஆண் பூனைகள் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள பெண் பூனைங்க சாப்பிட வந்தா அது சாப்பிட்டு இருக்கிற சாப்பாட்டை அப்படியே பெண் பூனைக்கு விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போய் தூரமா உட்காந்துரும். இவங்க பெரிய தியாகிகள் மாதிரி.
பெண் பூனைகள் சாப்பிட்டு முடிக்கிற வரை அங்கேயே இருந்துட்டு அது போகக்குள்ள அதை துரத்திக்கிட்டு பின்னாலேயே ஓடும். அப்புறம் பசி எடுத்து மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்து பெண் பூனைக்கு தெரியாம உணவை ஒரு வெட்டு வெட்டும். இந்த மாதிரி உங்க வீட்லயும் நடந்திருக்கலாம். இது தினமும் எங்க வீட்ல நடந்துட்டு இருக்குது. என்ன வியூவர்ஸ், ஆண் பூனைகளின் அலப்பறைகள் பத்தி இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதை தவிர உங்க ஆண் பூனைகள் செய்யும் அலப்பறைகள் என்னென்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.